மக்களே பழம் புடுக்க சொல்லி வதைக்கிறாங்க மக்களே. தேக்கம்பழம் ப்ளீஸ் ஹெல்ப். அது அது இந்தியன் போக்குகள் வந்து நிறைய ஃபிஷ் இருக்கு. இதெல்லாம் இங்கத்தியான் இல்லை, இங்கத்தியான் பொருட்கள் இல்லை. நாகதாளி பழத்துல சாறு. உண்மையா தீவிரத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. கத்தாழை, பிரண்டை, மற்றது அண்ணா சொன்ன இங்க நிறைய அந்த மூலிகை மேல என்ன செய்யறாங்கன்னா கத்தாழை ஜூஸ் செய்திருக்கிறான். நேவி பிளேஸா லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் உடைய ஒரு ஜூஸ் பார், அது நேவியே செய்யுதான். இப்போ டூரிசத்துக்கு நல்லா நான் இப்போ அவங்களும் ஒரு வேலை செஞ்சோண்டு இருந்தாங்க இங்க. இந்த இதுகள் மாதிரி கச்சதீவு கிலோமீட்டர் கச்சது. இது ரேடர் என்ன பாலம் மாதிரி அந்த வளைவு தான் ஃபுல்லா தாங்கி நிக்குது. அது அந்த முந்தி என்னன்னா அந்த பூச்சொண்டும் இல்லை, அது அந்த கல்ல அடுக்கி தான் செஞ்சாங்க. கம்பி வச்சு பண்ற சிஸ்டம் இல்ல, அது கல்லு மட்டும் தானே, அதுக்கு பூச்சும் இல்லை ஒன்றும் இல்லை. அது ஏதோ பேர் சொல்றவங்க சுண்ணாம்பு கல்ல தான், லோக்கல் தான், சும்மா சுண்ணாம்பு கல்ல தான் பயன்படுத்தி அரிகல் மாதிரி சுண்ணாம்பு கல்ல வெட்டி தான் சைஸா வச்சு கட்டியிருக்கோம். இந்த கலவை சுண்ணாம்பு, மற்றது மணல், கடற்கரை மண், மற்ற கத்தாழை, மற்றது சர்க்கரை என்று சொல்றாங்க. ஐடென்டிஃபை சொல்லிதான் இருக்கு. கடைசி இப்படி ஒரு ஆள் உங்களை கூட்டி கொண்டு போய் சுத்தி காட்டு சொல்லி போட்டுடுவோம். பேப்பர் போட போறீங்களா? கீழால ஓட்டா மேல வருமோ? இது லைட் ஹவுஸ் ஆமா இல்லாட்டி வேறு? பாப்போம் என்ன செய்ய போயினா வந்து. இப்ப உள்ள போய் பேப்பர் போட போயினோம். நாங்க வெளியில பார்த்துட்டு இருப்போம். போட்டுட்டீங்கயா? வந்துட்டோம். உள்ளே விழுந்துட்டு எங்க போட்டீங்களா? இது மேல மேல வந்துட்டா? எங்க திரும்ப போடுங்க பாப்பா. இங்க வருது காத்து, இங்கால இவன் இதுல ஓடுறது, இதுல வந்து விழுது. திரும்ப போடுங்க. நீ போய் பாரு வெரிஃபிகேஷனுக்கு. இது இதுக்குள்ளாலாம் வருது, கீழாலாம் வருது. பெரிய பேப்பரா விடுங்க. முழு பேப்பரா விடுங்க பாப்போம். ஆமா சரி, ஒரு கொஞ்சம் பெரிய பேப்பரா விடுங்க. என்ன கீழே விழுந்துட்டு? அதுதாங்க என்னட்ட ஒரு பேப்பர் தாங்க போட்ட வேற இல்லடா. மேல போகுது. அட இங்க இருந்து வந்து அடிக்கிற காத்துக்கு அது மேல போகுதுன்னு. மேல போகுது. மேல போய்தான் வந்ததோ. நான் பேப்பரை விட போறேன், பாப்போம். இதுலயே வந்துட்டு இன்னொரு பேப்பர் துண்டுதாங்க.
இதை விட போறேன் பாப்போம். மேல அறியும் எப்படியோ 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 கீழே வந்துச்சு. எங்களுக்கு மட்டும் வருது இல்லையா? சரி போடுங்க வா. கீழே அது இங்க இருந்து வார காத்து உங்களுக்கு தள்ளி அதே கீழே வந்தா வெளியில அடிக்கும். அதான் ஒன்று போயிட்டு இல்லை காணும். ஆமா ஐஸ் பட்டியா? ஜூஸ் இருக்கு. இது தேங்காய் இல்ல, தேங்காய். என்ன சாமானம்? தேங்காய். இது ஓகே. இது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். எல்லா பழமும் கடிச்சு தான் சாப்பிடுறது. சாப்பிடுங்க. இந்த கடிங்க. கழுவு இல்லையா? கழுவினா ஆண்டி. கழுவையில யார் கழுவினது? ஏன் இது என்ன நல்லா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இனிப்போ மினசு சாப்பிட சொல்லு. எப்படி இருக்கு? இது இனிப்பா? இனிப்பு கசப்பு எல்லாம் பாக்க மாதிரி இருக்கு. பாக்குதான் என்ன என்னங்க இனிப்போ பாக்கு டேஸ்ட் பாக்கு. சரி என்ன புடிங்க ஏற்கனவே புடிங்கிறதுக்கான வந்து இன்னும் புடிங்க வந்து. சரி இந்தாங்க அவ சாப்பிட போறா. என்ன விட்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா முழுக்க கத்தாழைகள் இருக்கு. இந்த நைனாதிலையும் காட்டியிருப்பேன், கடலுக்கு பக்கத்துல நிறைய கத்தாழை இருக்கு. இங்க அதான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செய்ய போறீங்கன்னா நைனாதி நெடுந்தீவில நீங்க உங்களோட கடையை போடுங்க. இப்ப இங்க கத்தாழை ஜூஸ் செஞ்சு தருவீங்கன்னா நேவி நான் அதுல இறங்கிகளை சொல்லியிருந்தேன்னா இப்ப அதுல 7 ஜூஸ் சொல்லியிருந்தேன். இதுலயே இருக்குதால ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் அடிச்சு தருவாங்க. பாப்போம். இங்க மரத்துக்கு இல்ல நீங்க இல்லைங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே ஜூஸ் இருந்து குடிக்கிறத கேட்ட மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல இருந்து குடிக்கிறோம். நாங்க இப்ப ஜூஸ் ஓட பண்ணிட்டு இருக்கிறோம். பெற விட்டு எப்படி இருக்கு, விலை என்ன மாதிரி, அப்படி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இதுல பாத்தீங்கன்னா கனக தூரத்துக்கு இந்த கத்தாழை இருக்கு வச்சிருக்கிறேன். உண்மையா தீவிரத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கத்தாழை, பிரண்டை, மற்றது அண்ணா சொன்ன இங்க நிறைய அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட செடிகள் 150 வகை என்று சொன்னார். அவ்வளவு இருக்கு. அப்படி இங்கால இருந்து செய்யக்கூடிய விஷயங்களே நிறைய இருக்கு. பிசினஸ் எல்லாம் வந்ததுன்னா நல்லா இருக்கு. இப்ப இதுல பாருங்க ஒரு மண் சட்டியில கத்தாழையும் வச்சிருக்கிறேன். கத்தாழை ஜூஸ் எவ்வளோ அண்ணா நோமலா? 100 ரூபாய். 100 ரூபாய் பரவாயில்ல. அதுக்குள்ள கத்தாழையும் போட்டு அதுல தேசி புளி போடுறாங்க. கலரிங் வந்து அந்த இதுதான் நாவாழை பழத்தின் சாரத்தான் கலர் அடிக்கிறான். கலர் அடி நவா பழத்துல. அப்ப அது வரும் பாருங்க, வரும்போது பார்க்க அடிவா இருக்கு. இது வருமா மக்களே? பழம் புடுக்க சொல்லி வதைக்கிறாங்க மக்களே. தேக்கம்பழம். ப்ளீஸ் ஹெல்ப். அதுவும் பாக்கு மாதிரி இருக்கு சாப்பிடுறதுக்கு. எங்கள் 2 பேரையும் பேக்கு மாதிரி அதுக்குள்ள உள்ள சீட்ஸ் சாப்பிடேனா பாதாம் சீட் சாப்பிடுறது. பாதாமோ வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு ஐயரே ஆத்தி வாரு. இது 100 ரூபா. கத்தாழை ஜூஸ் கலரிங்க்கு அந்த என்ன நாகதாளி பழத்து சாறு. நாகதாளி பழத்துல சாறு சாறு போட்டிருக்கான். உள்ளுக்குள்ள வெட்டி போட்டு பீஸ் அது இந்த கத்தாழை மற்றது இன்னும் அதிகமாக நாங்கள் உள்ளிட்டு செய்யலாம். இதுல இந்த பெப்பர் போடலாம், மிளகு போடலாம், தேசி புளி, தேசி பழம் போடலாம். டேஸ்டா இருக்கு. இவங்க அதான் அந்த பழம் பழம் இருக்கு, நாகதாளி பழம் இருக்கு. இப்ப இதை வச்சுதான் அந்த கலரிங்காண்டி இதைத்தான் பாவிக்கணும். இது ஆர்டிபிஷியல் கலரிங் ஒன்றும் இல்லாம இந்த வெயிலுக்கு உண்மையா தரமான சாமான் என்று சொல்லலாம்.
கொழும்புல எல்லாம் 200 250 குடிச்சு பாப்பா அப்படி இருக்கு. நிலத்துல உறைஞ்சி போட்டு இந்த இதுல உறைஞ்சிட்டு போட்டு உறிஞ்சு போறோம். நாங்க புடுங்குறாங்க டேஸ்டா இருக்கு. உறைஞ்சி போட்டுருக்கா அப்புறம் பட்டி போட்டு அப்படி வியோல கவுல வரும். என்னடி இந்த டேஸ்ட் சொல்லலாம்னா இப்ப தேசிக்கா தண்ணி மாதிரியும் இருக்கு லைட்டா. ஆனா அதை விட டேஸ்ட் வித்தியாசம். அது நல்ல புளிப்பா இல்ல இருக்கு, இது புளிப்பு இல்ல, அப்படிதான் இருக்கான். கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதனால அப்படி இருக்கோ தெரியல, டேஸ்ட் வித்தியாசம். நல்லா இருக்கு. அடிச்சா கையால வைக்கலாம். கூட்டன்மை களித்தன்மை தான் கிரைண்டர் அடிச்சா கறி ஆயிடும். கடற்கரையில நிக்கிறோம். இங்க என்ன ஜெனரேட்டர் ஒன்று போட்டிருக்கேன். கரண்ட் சப்ளை இல்ல. அதெல்லாம் மக்கள் தங்களை கண்டு அப்பா காட்டுற மார்க்கெட்ல இருக்காட்டியா பரவாயில்ல, விலைக்கு பரவாயில்ல. என்ன விட 100 ரூபா. முதல் 50 ரூபா இப்ப 100 ரூபா. முள்ள எடுக்கல அவரு. என்ன வாடியல் இருந்த இடம் சீசனுக்கு தொழில் செய்யலாம், வாடி போட்டு இப்ப காத்து அதிகரிச்ச வழியால இப்ப வாடிங்க செய்தாண்டே தொழில் செய்யல. இப்ப அந்த பக்கம் வடக்கு பக்கம் செய்யறாங்க. வடக்கு பக்கம் காத்து தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் காத்து விராசினால இந்த பக்கம் வந்து வாடி போட்டு இருப்பாங்க. பிளாஸ்டிக் குப்பையில் போடுறது கிணறு அது நல்லதான். அந்த கடற்கரையில பிளாஸ்டிக் குப்பையில் இல்லாம இருக்கிறது. ஓ அந்த உடைஞ்சு போய் கிடக்கு. இந்தியால நிறைய குப்பை வந்து இந்தியால இருந்து வந்து அடைஞ்சிருக்கான். பிளாஸ்டிக் போத்தல் மற்ற அந்த டேங்கர்கள் மற்ற அந்த நெட்டுகள் இல்ல, அந்த நாங்க வீட்டு அந்த இலையான் வராம விடுறதுக்கு அந்த அதுல மேலால மூடி விடுவோம். இப்படி நான் நினைக்கிறேன் நண்டு எடுக்கிறதா இருக்கு. பிளாஸ்டிக் இதுல எல்லாம் நண்டு எடுக்கிறதெல்லாம் இருக்கு. நிறைய பிளாஸ்டிக். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியால இருந்து அந்த கடல்ல கொட்டப்படுற அந்த போத்தல்கள் மற்றது பிளாஸ்டிக் சாமான்கள் எல்லாம் வந்து இங்கால அதிகளவா ஒதுங்குது. இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி போத்துல பாருங்க டெய்லி இது வந்து இங்கத்தியான் இல்லை. அந்த இந்தியன் போத்தல்கள் வந்து நிறைய இந்த ஃபிஷ் இருக்கு, இதெல்லாம் இங்கத்தியான் இல்லை, இங்கத்தியான் பொருட்கள் இல்லை. அப்படி நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இங்கால ஒதுங்குது பாருங்க. இப்படி நேர கணக்கு இருக்கு, அதுல கொஞ்சம் தான் இங்கால எடுத்து போட்டிருக்கீங்கன்னா இங்கால மிச்சம் எல்லாம் வந்து இன்னும் தான் அணைஞ்சிருக்குது நிறைய. இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தா தான் நல்லது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கணும்னா நல்லா. இப்படியே ஃபுல்லா குப்பையா தானே இருக்கு, அது எல்லாத்தையும் மட்டும் கிளீன் பண்ணி விட்டா நல்லது. அந்த அவடத்துலயும் இதான் ஒன்று இருக்குது ஒரு போத்தல். இதெல்லாம் இந்தியால இருந்து வந்தது. பாருங்க இதுல அந்த குப்பை டஸ்ட்பின் இருந்தா அதுக்குள்ள போட்டுருந்தா அங்கெல்லாம் இருக்கு. எவ்வளவு குப்பையா இருக்கு. கரை முழுக்க இப்படித்தான் இருக்கு. இது இந்தியா சாமாரிப்பா.
அது கனவா அவரு. இந்தியாவில இருந்தா வந்திருப்பேன். இந்தியில தண்ணி போச்சு. ஓ தண்ணி போத்துல எல்லாம் இந்திய. இந்தியால இருக்கிற ஃபுல்லா லைனுக்கு அப்படியே அதுதான் இந்தியால இருந்து வந்த குப்பை. இந்தியா தெரிகிறதா? இந்தியா தெரியல, அங்கால போனா தெரியும். இந்த நெட் எல்லாமே தான் அதை எடுத்து இங்க போடணும். என்ன பண்றது? அது திரும்ப எல்லாம் வந்து அடிக்க விட்டது. அது இங்க மட்டும் இல்ல, அன்றைக்கு நான் கொழும்புல வீடியோ காட்டி இருப்பேன் உங்களுக்கு. அந்த மவுலனியா பீச்லயே அந்த பிளாஸ்டிக் குப்பை வருது, ஏன்னா இப்படி குப்பையா இருக்குன்னு சொல்லி அதுல விசாரிக்கல. அதுல சொன்னாங்க அந்த இந்தியா போட் ஏதோ ஒரு இதுல வந்தேன்னு சொல்லி. அது என்னன்னு தெரியல, அது இங்காலயம் இருக்கு அங்காலயம் இருக்கு, எல்லா பக்கத்துலயும் அதான் பிரச்சனையா இருக்கு. இந்த பிளாஸ்டிக் போதுல இதெல்லாம் குப்பையா கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளவு இவ்வளவு போத்துல வர்ற வாய்ப்பு இல்லையே. இது இங்க தேன் இல்ல, முழுக்க இந்தியன் போதுல போட்டிருக்காங்க ஆர்டர். அது இங்க குப்பையா போட்டிருக்காங்க. அது என்ன இது சும்மா தனி. இப்ப ஒரு மீன்பிடி படகு போகுதுன்னா அதுல என்ன ஒரு மிஞ்சி போனா ஒரு 10-15 ஒரு 60 போத்தல் இருக்கலாம். இது என்ன இப்ப பரந்தல்லோட ஃபுல்லா. சரி வாங்க அப்படியே அங்கால போ. காட்டு போடு சாப்பிட்றவங்கள போய் ஒளியுது. நான் காட்டுக்கோழி. நான் காட்டுக்கோழி. இங்கால போடு. காட்டுக்கோழி கறி சாப்பிட்டுருக்கீங்களா? ஊர்ல சாப்பிடுறது சாலிக்கல் இது அதிக வார இனங்கள்லாம் பிடிக்கல. ஆனா வளர்க்கிறது கஷ்டம். காடை கோழி இறைச்சி சாப்பிடுறோம். காடை இந்த காடைங்க இல்ல யாழ்ப்பாணத்துல இதுக்குள்ள கொஞ்சம் உணர்ந்து விட்டா நிக்குங்களே. ஆனா உடும்பு இருக்குன்னீங்க, அதான் பிரச்சனை. உடும்பு, பாம்பு, வல்லூர், கீரி விடாது. மரணே இருக்கா? அணில் முந்தி 9வது அணில் இல்லையன்ற அப்புறம் இப்ப அணில் வந்துட்டு வேற உணர்ந்து வளர்க்க கொண்டது. சின்ன அணில் இப்ப மரங்கள் மரங்கள்ல இருக்குது. யாரோ வளர்க்குறேன்னு கொண்டு வேகம் அது பரவிட்டு. ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணியில் இருக்கணும். என்னென்ன இருக்கணும் இடத்துல. மழை காலத்துல தண்ணி கடலுக்கு போகாம கடல் தண்ணி மழை இங்க ஊருக்குள்ள வராம தடுக்கிறது. கடல் தண்ணி உள்ளுக்கு வராம சரி கட்டி இருக்கிறாங்க. இப்ப ஓவர் லோட்டன்ஸ்னால தண்ணி திறந்து விடுவாங்க. இதுக்குள்ள தண்ணி வெள்ளம் அதிகரிச்சிருந்தாரு விட்டுருவாங்க. இதுக்குள்ள ஒரு டேம் இருக்கு. அந்த மெட்ட பக்கத்தால வரைக்குள்ள தெரிஞ்சது. இதுக்குள்ள இந்த மரங்களுக்குள்ள தெரியுது இல்ல வடிவா. இதுல கொஞ்சம் வெட்டுறது பிரயோசனம் இல்லை, திரும்ப வளர்ந்துரு. இது என்ன இடம்னா இதுல போட்டிருக்காங்க போட்டு. இது இந்த இடம் வனஜீவ விராசக திணைக்களத்துக்கு சொந்தமான இடம் சொல்லி போட் போட்டுருக்காங்க. குதிரைகள் இருக்கிறதாலயா? வனஜீவ விராசக திணைக்களத்துக்குரிய இடம் தான் இதுன்னு சொல்லி அவன் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கான். அதுல யாருமே அது இடத்தை சொந்தம் கொண்டாடலாம். இதுல நிக்கிற மிருகங்களை வேட்டை ஆடையிலாது, துன்புறுத்த செய்யலாது.
அதுக்கேற்ற பராமரிப்பு செய்யணும். பராமரிப்பு ஒண்ணுமே செய்யல. இப்ப அந்த குதிரைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கான பேமெண்ட் என்ன கொடுக்குறாங்கல்ல, அந்த தொட்டி வச்சு அதுக்கு தண்ணி அடிக்கிறது கவர்மெண்ட் தான் செய்யுது. பிரேசவை தான் அது செய்யறான். பிரேசவை டிஎஸ்எஃபி அவங்களுக்கு அந்த பேமெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க தங்களோட பவுசரை பயன்படுத்தி தண்ணி அடிக்கிறாங்க. ரைஸ் சீசன்ல அடுத்த மாசத்துலேருந்து கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்பே வந்துட்டு தான் அடுத்த மாசத்துலேருந்து அடிப்பாங்க. இப்பே சரியான வித்தியாசம் இருக்கு. நமக்கு லக் இருந்தா போற வழியில குதிரையை பார்க்கலாம். பாப்போம். இப்ப பின்னேரம் 4:41 ஒரு 2:30 தொடங்கி இருப்போம். வேணா வலிக்கிட்டேன் ஒரு 2:30 வலிக்கிட்ட நாங்கள் 4:40 ஆச்சு. இப்ப வரைக்கும் நாங்கள் ஒரு குதிரையை காணல. பாப்போம். குதிரையை பிடிச்சாத கொண்டு பாதையில் இப்படித்தானே பத்தையா இருக்கும். அதுக்குள்ள வாகனம் போய் வந்து அது ஒரு பாதையா மாறி இருக்கு. வாகனக்காரர் உருவாக்கின பாதை. அதுதான் வெஹிக்கிள்காரர் உருவாக்கி. நாங்கள் திரும்பி போறோம்னு சொல்லினால திரும்பி நாங்கள் இருந்த இடத்துக்கு கடந்துதான் குதிரைவாக வரணும். இதுல அந்த புலிஸ் டவர்ல இருந்து இதுக்குப்படி 1 கிலோமீட்டர்ல நாங்கள் இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் சொன்னாலும் திருப்பி போய் நாங்க தங்கிற இடத்தை கண்டுதான் இங்க வரும்போது அப்படியும் 15 கிலோமீட்டர் மேல வரும். அம்மாடி. ஆனா இப்ப நாங்க சுத்தி போற பாதையும் 15 கிலோமீட்டர் கிட்ட வரும். போய் நாங்க திரும்பி கிட்ட போறோம். எங்க இடப்பெல்லாம் பார்த்து தான் போகணும். நாங்கள் குதிரையும் உள்ளுக்குள்ள தேடணும். மாலை நினைக்கணும். ஆக்களை பார்த்து தேடணும். எவ்வளவு பெரிய தீவு தூரம் ஒட்டுமொத்தம் 48 கிலோமீட்டர் சுற்றலாம். தீவிலேயே பெரிய தீவு நடந்தீவு தானே. பெரிய தீவு, அழகான தீவு, தேவ பிடிச்சது எல்லாமே நடந்தீவு தாராளம். அழகான லைஃப வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி வசதி. கடல் போக்குவரத்து, வீதி, மற்றது குடிநீர், மின்சாரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வருது. இப்போ டூரிஸ்டுகள் கூட வரதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அதே நான் ஊருக்கு வரைக்குள்ள அந்த வெளியில புதுசாக்கள் வந்தா எழுதி காட்டிட்டு வரணும், அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அது பல கோணத்துல நாங்கள் அதை சித்தரிக்கல. நாங்கள் சில இடங்கள்ல இப்ப நீங்கள் தனியா வருவீங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு உயிர் ஆபத்துகள் ஏதாவது வந்துச்சுன்றாலே சம்டைம் உங்களை தேடுறது இலகுவா இருக்கலாம். இப்ப நீங்கள் இப்ப வெளிநாட்டுல இருந்து வருவீங்கன்னு சொல்லிங்களா, இப்ப வெளியில அந்த நாடு இப்ப உங்களுக்கு இந்த ஆளை காணின்னு சொல்லி சொல்லிக்கல, ஸ்ரீலங்கா எங்க தேடும்? இப்ப இலங்கை எங்க தேட போகுது? உங்களை ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லா இடமும் தேட போகுது, இலங்கை பூரா தேட போகுது. அப்ப அவங்க ரெக்கார்ட்ஸ்லயே பார்ப்பாங்க. இப்ப நெடுந்தீவுக்கு வந்திருக்காங்களா, இப்ப நெடுந்தீவு வந்து இந்தியா போயிட்டாங்களா, வேறங்க போயிட்டாங்களா, ஆளுக்கு உயிர் ஆபத்து ஆள் இறந்துட்டுதா என்ற விஷயத்தை உடனே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனாலதான் சிலைங்களை ஒரு ஆள் இங்க வந்து இறந்துச்சுன்னு சொன்னாலும் யாருக்குமே தெரியான்னு சொல்லிங்களா எதனோட வந்தவர் என்ற இதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். நாங்கள் எப்படி வந்து இப்போ ஆள் வந்து ஒரு குறைஞ்ச நிலையிலையோ இல்லாட்டி ஆளை ஒரு எவிடன்ஸுமே இல்லை, பேசுமே இல்லை ஆளுன்னு சொல்லிங்கள அங்கே கேமரா இருக்கு, ரெக்கார்ட் கேமரா இருக்கு. ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கல உடனே நான் காணலாம் ரைட் இவர் யாரோட போனது. இப்போ நீங்கள் யாரோட போனான்ற விஷயத்தை எந்த மூலமா உங்களை உடனே பிடிக்கக்கூடிய மாதிரி, உங்களை காண என்ன பிடிக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அப்போ அது சில விஷயங்கள் எங்கட நாங்கள் நடந்து இவன் சொல்லி சொன்னா விட்டுருவாங்க, இல்லையா அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்துருக்கு, போயிருக்கு, வேற இடங்களுக்கு போயிருக்கு.
பாதுகாப்பு காரணம் அல்லது உங்களுடைய இதுகளை உறுதிப்படுத்துறது உங்களோட வேற நீங்க வந்து நீங்க ஓகே நீங்க போயிட்டீங்க என்ற விஷயத்தை இப்போ நீங்க தொடர்ந்து இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வேற ஒரு விதமான முறையிலையும் நீங்கள் இங்க இருக்கிறாங்கள பயன்படுத்தலாம். அப்ப நீங்கள் இங்க வந்தாலும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்தாலும் இவங்க எங்க நிக்கிறாங்கன்றதையும் நேரம் வந்து போலீஸோ சிஐடியோ யாரும் சொல்லுவாங்க இப்படி நாங்கள் இடத்துல நிற்கிறாங்க அப்படியே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போகக்கூடிய இதுவும் இருக்கு. அவங்களோட இதுகளை இலவுபடுத்துறது தான் அதை பாதிக்கிறாங்களா அவங்க. நம்மளோட பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படம் இருக்குங்க. எங்க சாங்க நிக்கிறேன்னு கேட்டாங்களா? கேட்டாலே தெரியல, நான் பதியக்குள்ள போகல. அதுல பதியோட மட்டும் தெரியும். அது எல்லாருக்குமே நல்லது. உடனடியா ஏதாவது ஒரு விஷயம் இந்த அப்பா ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாதான் எங்களுக்கும் பாதுகாப்பு. இப்ப 4 பேர் வந்து என்னோட வந்து என்ன போடுறதுக்கு வந்திருந்தாலும் தெரியாதானே. அங்க பதிஞ்சிருந்த நாளைக்கு ஒரு ஆக்கள் 4 பேரும் பதியப்பட்டிருந்தா நான் இப்ப நான் இதுக்குள்ள நிம்மதியா காட்டு பகுதியில் வந்து என்ன போட்டுட்டு போனாங்கன்னா ஒன்றும் தெரியாதான். அதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. மக்களுக்கு பாதுகாப்பு, வாராங்களுக்கு பாதுகாப்பு. சுருக்கமா போடுங்க, ஃபுல்லா போட்டு விட்டுறாங்க. ஃபுல்லா தான் வரும். அம்மாண்ணா நீங்க எடுங்க. இதுல பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முதல் இறந்த குதிரை எச்சம் வந்து ஆனா இப்ப வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. அம்மா நிப்பாட்டினா ஏதோ ஒரு தேவையா தானே நிப்பாட்டுவோம், பொறுங்க. அப்ப அது இப்ப வரைக்கும் யாரும் எடுக்கவும் இல்லை. இப்ப கவர்மெண்டோ இன்னும் அதை துப்புரவாக்குறதோ, இப்ப வனத்துறைன்னு இதுக்குலானே இருக்கு, எதுவும் செய்யல, அது அப்படியே இருக்கு. ஓ அப்படி எந்த மாதிரி டேம்? அட இங்காலேயும் ஒரு டேம் இருக்கு. அடுத்தது மழை காலத்துல தண்ணி அதிகமானா எங்களை ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ள வந்தா ஊருக்குள்ள வந்தா பிரச்சனை தான். என்ன குளம் சரியான கட்டுமானத்துல இல்ல தான். நான் இன்னும் பழுக்கல தானே, நான் 1-2 பழத்துக்கு கூட போய் பார்ப்போம். தீவு பக்கங்கள்ல என்னன்னா இந்த நாகதாளி கத்தாழை நான் அங்க சொன்ன மாதிரி தான் 2 இருக்கு பாருங்க. இதுல இதுதான் நாகதாளி. அந்த அது என்னது பழம் பழுத்து விழுந்துட்டேன். இது வளர்ந்துட்டா தம்பி? இதா எங்க எங்க தொங்கல்லையா எங்க தெரியுமா? அந்த நிக்கிறது காட்ட தெரியல. பாப்பா கிட்ட போய் பாப்போம். அண்ணா குதிரையும் வந்துட்டு அண்ணா பின்னால நிக்குது பாருங்க. ஓகே, நீ நாகதாளி புடுங்கிட்டா அங்க போய் குதிரையை பார்ப்போம். அது என்னது? அது நல்லா பழுத்தது. அந்த அதுக்குள்ள ஒன்று விழுந்துடாக்கு. அண்ணா சாணத்தால தட்டு. அவனா உங்களோட பேக்ல ஓடுங்க. இந்த பெரிய பேக் என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க?
இங்க என்ன இது இந்த பெரிய பேக்கை கொண்டாந்துட்டு ஒரு 2 லேப்டாப் வைக்கலாம் உள்ளுக்கு. இதுல என்ன நிறைய முள் இருக்கு, அதான் பிரச்சனை. இருங்க இருங்க வாரு. இதான் பழம். இதுல அடியில இப்படி கையில அப்படி கையில அப்படி லைக் போடுங்க. ஒரு நட்சத்திரம் முள்ளு இருக்கு. நட்சத்திரம் முள்ளு கொட்டை வேணுமா? இதுக்குள்ள ஒரு நட்சத்திரமான ஸ்டார் முள்ளொன்று இருக்கு. அந்த முள்ளு சாப்பிடக்கூடாது. முள்ளு சாப்பிட்டா தொண்டையில சிக்கினா செத்து போடிடும். ஐயோ, அதுக்காக நாங்கள் கையில் எடுத்து தான் சாப்பிடுறோம். அது வந்துடும். இந்த கடைசியில் ஒரு முள் இருக்கு. எங்க பாப்பா? கடைசியில் தெரியாது, கையில் எடுத்து தான் பார்க்கலாம். இந்த இப்படி ஒரு ஸ்டார் முள் ஒன்று இருக்கையில் இந்த ஸ்டார் அது போனா சரி. கைய காட்டுங்க. இதுதான் அந்த அப்ப குடிக்க கத்தாழை ஜூஸ்ல இருந்தது, அந்த கலரிங் காண்டி தான் பாவி. என்னடா நாங்க இந்த புடியா கேமரா புடி பாருங்க, அந்த ஹேண்ட் பேக்கை பாருங்க. ஒரு 2 லேப்டாப் வச்சு கொண்டு போகலாம். நாவலி இல்ல, கத்தாழை தான். அதான் பழத்துக்கும் மலிக்காம கல்லுக்கும் மலிக்காம தேய்க்கும். சைட்ல ஹீரோம் டியூட்டோரியல் இப்படி கீழனா இந்த ஹேண்ட்பேக்ல கத்தி இந்த ஹேண்ட்பேக்ல கத்தி இருக்கடா. கத்தி வேணாம், கத்தி வச்சிருக்கடா. இந்த உள்ளால பிக்க பிக்க வருது. அது எங்க இருக்கு? கொண்டறாங்க கத்தி. ஓ அது கத்தி விரி. கத்தியை வச்சு கொண்டு தான் இவ்வளவு நேரமா கையில அப்படி பெரியம்மா கத்தியை வச்சு கொண்டு தான் இவ்வளவு நேரமா எப்படி முள்ளு வெட்டுறது, எப்படி பழத்தை வெட்டுறது அடி கொண்டிருந்தவா. என்ன சொல்லுது? அட பாவியல கத்தியா திருப்புற கத்தி என்ன இருக்குது? ஐயரே வெற்றி கொடியட்டு இங்க் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அதெல்லாம் இதை அங்க கலரிங் யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இதை உள்ள போடு. முள்ளு 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 கத்திய பண்ணிடா. முதல்ல பயமா இருக்கு. கத்தியோட அம்மா தெரியறா. எங்கேயாவது பழம் கலட்டி சாப்பிட அவனாலும் மாம்பழம் இருந்தா வெட்டி சாப்பிடுறதுக்கு, ஆப்பிள் இருந்தா வெட்டி சாப்பிடுறதுக்கு அதுக்காண்டி வச்சிருக்கு. தூவல் அணிக்குது, பிரண்டு அணிக்குது. ஆயுர்வேத மூலிகைக்கு வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு இடம். மூலிகை வந்து நிக்குது. வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிருக்கேன். அதோட தெரியாதுன்னு இருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல வளர்ந்துருக்கு. ஓகே காணுங்க, நானும் சாப்பிட்டு பார்க்க போறேன்.
உள்ளுக்கு அந்த கொட்டை கொட்டையா இருக்கு அது சாப்பிடுறது. ஆமா இந்த கொட்டை கொட்டையா இருக்கிறது சாப்பிடுறது. நல்ல வேலை நான் முழுங்கல. தண்ணி வெளியில வர்றது கண்ணியா இல்லை இந்த கடைசியா வந்த மழையாலையா? ரூட் எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போ இங்காலேயும் பாருங்க அந்த கருதுங்கின பிளாஸ்டிக் குப்பையில் ஒரு இதில் போட்டு வச்சிருக்கீங்க. இது ஒரு வாடி மாதிரி இருக்கு. இங்காலேயும் இருந்திருக்கு. இப்போ அந்த காத்தால இடம் மாறிட்டு சேர்ச்சுன்னு இருக்கு. என்ன பேர் என்ன சேர்ச்சி? புனித ஜூதா கோயில், சென்ட் ஜூட்ஸ். ஜூட்ஸ் ஜூட்ஸ் சர்ச். வருஷத்தில் ஒருக்கா நடக்கும் திருவிழா. நடக்கும், பெரும்பாலான ஜனங்கள் வருவாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார்ல இதெல்லாம் வருவாங்க. பெரிய திருவிழா. பெரிய திருவிழாவால் சந்தோஷமா இருக்கும். அந்த டைமில் உள்ளூர் இந்த ஊர் மனைகளில் இருக்கிற மக்கள் இங்கே வந்து வாடி போட்டு கொட்டில் போட்டு 3-4 நாளைக்கு வந்து இருப்பாங்க. இருந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு மட்டி எல்லாம் பிறக்கி மட்டியை கறி சமைச்சு சாப்பிட்றது, ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிக்கிறது, கணக்கு சிஸ்டம் இருக்குது. மற்றது புனிதமான இடமன்றபடியில் புனிதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எந்தெந்த மாசத்துல நடக்கும் அண்ணா சொல்றதுக்கு நல்லா இருக்கு? 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அந்த காலப்பகுதியில் நடக்கும். திகதி சுவரா சொல்லல. 2ஆம் மாதம் கடைசி இல்லாட்டி 3ஆம் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படி நடக்கும். சுவரா அந்த சொல்லிடலாம். இப்போ அடுத்த முறை இதுக்கு இந்த டேட் மாறி வர 28-29 பேரும் வர சில நேரத்தில் மாதம் அப்போ சில மாறும். குதிரை நிற்குது. நீங்கள் ஒரு தரம் போகாமல் நீங்கள் மட்டும் போங்க. நீங்கள் மட்டும் போயிடுங்க. ஓகே, குதிரை நிற்குது. நான் மட்டும் போயிட்டு வரேன். இறங்காதீங்க ஒருத்தரும் இறங்காதீங்க. நான் முதல்ல போயிட்டு வரேன். ஓகே. அங்க கீரி நிக்குது. அதுல கீரி கொண்டு ஓடுது. இஞ்சால குதிரை நிக்குது. அண்ணா சொன்னவர் சைலண்டா போய் ஸ்டிக்கை நீட்டி எடுங்கோண்டு. வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் நேர போனோம்னா அது ஓடிடும். இதோட கேணி மாதிரி அங்க கீரி ஓடி தெரியுது. ஏதோ செத்த மனம் மட்டும் வருது. என்னன்னா இதுவாத்தான் போகணும். கொக்கு நின்றது பறந்து போகுது. கொக்கு இல்லை வேறு எதுவும் பறவை என்னன்றது ஆச்சாரி.
தண்ணி ஒடிச்சிட்டு போகுது ரெண்டு பார்த்தா கணக்கு நிற்குது அது கொக்கு தான் ஏதோ செத்த மனம் அங்கால கணக்க நிக்கி ஓ நாங்கள் அங்கால போவோம் கணக்க ரெண்டு தானே எல்லாம் அங்கால போகுது நாங்க வெளிக்கிடுவோம் எல்லாம் அங்கால ஓடுது பாருங்க அதுக்குள்ள ஓடி போகுது எல்லா குதிரையும் அங்கால ஓடி போகுது அதுக்குள்ள அங்கால போகுது இப்போ ஆக்களை கண்ட உடனே எல்லாம் போயிட்டு பார்ப்போம் இனி நாங்கள் போனா அப்புறம் திரும்ப வேறு பண்ணிக்கிறோம் இங்கே போ இன்னும் நாதால கிடக்கு எவ்வளோத்துல நிற்குது நான் குதிரை இதுக்குள்ளே கேமரா வெளியில் நீட்டிக்கொண்டே போவோம் நேர போ நிற்கும் இந்த நிற்கும் இங்கேயும் தண்ணி குடிக்கத்தான் வந்துருக்கு ரெண்டு இதுல என்னென்ன இருக்கு? இதுல இந்த பனம் விதையில கொண்டு வந்து பாத்தி போடுவாங்க. பனம் கிழங்கு எடுக்கிறதுக்காக வேண்டி. இந்த நிலம் நல்ல சாஃப்டான நிலம், கையாலேயே கிண்டக்கூடிய மாதிரியான இதில் இருக்கிறபடியால இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு இந்த கிழங்கு எடுக்கிறாங்க. அந்த போடுற காலம் வந்து வெனங்காய் விழுகிற காலப்பகுதியில இருந்து அதை விதையை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அதை இதில் போட்டு 3 மாதத்தால் ஒரே ஒரு இந்த முதல் என்ன சொல்கிறது முதல்
இலை வரைகளையே அந்த அரும்பு வரும்போது அதை கிளறி எடுப்பாங்க. அதுதான் அந்த பெனாங்கிழங்கு சொல்லுவோம். அது இந்த இடத்துல தான் கூடுதலாக போட்டு நிறைய இருக்கு கிளறி எடுப்பாங்க. இந்தியாவில் 2 பக்கத்துலேயும் இருக்கு. ஏன்னா அந்த மண் நல்ல சுத்தான மண். சில பேர் கிளறி எடுக்காமல் ஆகட்ட வழியால் பெனாங்கிழங்கு அங்கே வராது. கடலையே அடிச்சுட்டு நல்ல கிடையாது. தொடக்கத்துல மட்டும் ஒரு முதல் மூலையிலேயே குட்டி எடுப்போம். ஃபுல்லாக இங்கே இந்த சைட் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுறோம். இந்த நிலத்துக்கு இடையக்குள்ள ஒரு இடத்துல பார்த்த நாங்கள் நாகதாளி பழம் நிறைய இருக்கு. அப்ப அவடத்துல நிப்பாட்டி போட்டு புடுங்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இங்க காட்டுற பாருங்க. நிறைய இருக்கு. எல்லாம் நல்ல பழம் வேணாம். முள்ளல் ஒண்ணா போட்டுருவாங்க. இது அப்படி அங்கால எடுத்து வைங்க கீழே பத்திரமா கையில முள்ளு குத்தாம அப்புறம் கடைசி எடுத்து தண்ணி போட்டு அது இருக்கத்தாங்க. நான் அப்போ அந்த முள்ளை பற்றி காட்டாம விட்டு இப்போ இதில் இருக்கு பாருங்க. அந்த சின்ன சின்ன இது அதெல்லாம் முள் உள்ளுக்கு அந்த என்னென்னு சொல்கிற கணக்கு இருக்கும். அந்த பஞ்சு மாதிரி இங்கே எடுத்தவன்டா கொத்து கொத்தாக வரும். இப்போ இது குத்திச்சண்டா குத்திச்சண்டா கடுக்கு. அவசரப்பட்டவன்டா குத்த விட்டுட்டேன். ஒண்டே உண்டு. ஓகே. முள்ளுத்தான் பயம் இதுல. இப்ப நாங்கள் சாராப்பட்டி என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க நல்ல தண்ணி அதிகமா இருக்குமா? கிணறு அதிகமா இருக்கு இடம். இதான் அந்த 30 வீட்டு திட்டம். 30 வீட்டு திட்டம் இருக்கு. அத்திவாரம் இருக்குது. ஆனா ஆக்கள் இல்லை. இப்படி 30 வீட்டு திட்டத்துல 30 வீட்டுலயும் ஆக்கள் இல்லை. எப்படி 5-6 வீட்டுல தான் ஆக்கள் இருக்காங்க. மற்ற எல்லாருமே இடம் பயந்துட்டாங்க. மிச்சம் எல்லாம் பழுதா போயிருக்கு. நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா. நல்ல எல்லா இடம் எல்லா கிணறுமே நல்லது. கிணறு கண்டினா நல்ல தண்ணி தான். பரவாயில்ல தானே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிணறு கிண்டுறது கஷ்டமா நான் கிண்டினா நல்ல தண்ணி தான் ஃபுல்லாக நல்லது. கிட்டத்தட்ட நாங்கள் 2 மணிக்கு ஒழிக்கிட்டு நாங்கள் இப்ப 6 மணி ஆகுது. என்ன 2:30க்கு ஒழிக்கிட்ட நாங்கள் 6 மணி ஆகுது. அவ்வளோத்துக்கு சுத்தி பாக்குறாங்க இடம் இருக்கு இங்க. சும்மா சுத்தினாலும் நல்லா இருக்கு. நல்ல தண்ணி கிணறு ஏரியா. கிட்டத்தட்ட 40-50 கிணறு இருக்கு. நல்ல தண்ணி கிணறு 40-50 10 கிணறு அப்படித்தான் இதில் துப்புரவா கவர்மெண்ட் கூட தான் இது சர்வீஸ் நடக்குது. தண்ணி சப்ளை வந்துருவாங்க இங்கேருந்து. சொல்றது சாராப்பட்டி. இதுல ஒரு டேங்கும் இருக்கு. இந்த டேங்க் தான் மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்படியே இங்க கிணக்க தண்ணி என்று வராது தானே எனக்கு கிணத்துல. இல்லாடி டேங்கை வச்சு உள்ளுக்கு மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்ணலாம். என்னன்னா அமைதியான இடம்ன்றதால வந்துட்டு தொடர்ந்து வேலையா இருக்கீங்கன்னு சொன்னா இதே ஒரு நாள் வந்து சும்மா சுத்தி திரிங்கன்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. மோட்டார் பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு, வாகனம் இருக்குது, பஸ் இருக்குது. இதுமாதிரி சாய்ஸ் பண்ணி நீங்க விசிட் பண்ணக்கூடிய இருக்கு. அதுதான். இது என்ன கோயில்? என்ன இது முருகன் கோயில்.
இதில் எங்கள் ஆட்டோ வருது பேக்கரி ஆட்டோ. ஆதி மனிதன் சந்திக்க போறாங்களாம். அது என்ன சாமானா ஆதி மனித காலடி தடம் கல்பாறையின் மீதா இருக்குது அந்த அடையாளம் இருக்குது. அத 40 அடி மேசன் வீரமான மேசன் காலன்னு சொல்றாங்க. 40 அடியா? 40 அடி வீரமான மேசன் பாதம்னு சொல்றாங்கல்ல, அடையாளம் அனுமான் பாதம்னு சொல்றாங்க, ஆதமின் பாதம்னு சொல்றாங்க. அது ஆறுன்னு சரியான தெரியாது. தண்ணி எடுத்துட்டு போறாங்க. நல்ல நினைக்கிறதுல தண்ணி எடுத்து கொண்டு போயிடும். ஒவ்வொரு மதில ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த மரத்தை விட்டாம வச்சிருக்கீங்களா, அதான் நல்ல விஷயம். இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லயமும் அப்போது அந்த அண்ணா சொன்னால் அந்த 40 அடி மென்சர் இருந்த ஒரு கால் தடம் இருக்குன்னு சொன்னேன். அது ஆஞ்சநேயர்ட்டியா இல்லாட்டி வேறு ஏற்றியமான்னு சொல்லி அவை சரியாக சொல்ல தெரியல. அப்போ அந்த இடங்களை நாங்கள் பார்த்துட்டு வருவோம். இப்போ அனுமன் பாதம் ஒன்று தான் போட்டிருக்கு. ஒரு பெரிய கல்லில் 2.5 அடி நீளமான பாதம் ஒன்று இருக்குது. இந்த இதுதான் அது. இதை அனுமன்ற காலந்து தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறான். இது எப்பேண்டா அனுமன் வந்து சிரஞ்சீவி மலையை எடுத்து கொண்டு வந்தவர் தானே, அப்பேக்குள்ளே நெடுந்தீவில் கால் வச்சுட்டு போயிருக்கிறார் என்ற ஒரு ஐதீகமாக இது இருக்குது. இது என்ன மாதிரி ஷுவராக சொல்லு அந்த அண்ணா சொன்ன மாதிரி தான் 40 அடி மனுஷர் ஒருத்தர் கால்னு சொல்லினா அனுமன்ற காலன்னு சொல்லினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறான். அதோட இந்த இடத்துல நிறைய அரிய மூலிகை செடி இருக்குது தானே, அது காரணமாக அந்த சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்ததால் தான், அதில் எந்த விழுந்ததும் ஒரு கதை இருக்குது. நாங்கள் இங்கே போயிட்டு அந்த குதிரை லயத்தை பார்த்துட்டு வருவோம். இதில் இங்கால எல்லாம் இப்போ நிறைய அந்த பழைய வீடுகள் பார்த்துனீங்க, அதெல்லாம் ஜன்னலை திறந்து விட்டுருக்க சும்மா நல்ல அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம், உள்ளுக்கு அவடத்துலான் இருக்கு அந்த குதிரை லயம். பாருங்க, காயை தான் க்ளீன் பண்ணி தான் இருக்கு. பாருங்க, மதில் எல்லாம் கட்டி இருக்குன்னா உள்ளுக்கும் துப்புரவாக இருக்கு. இங்கே பக்கம் இப்படி ஒரு காணி எடுத்து டூரிசம் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாலும் உண்மையாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ யாராவது ஏதாவது இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், தீவு பகுதியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்படியான இடங்களில் இந்த டூரிசமை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா. நான் நைனாதீவில் நிறையா தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் டூரிசம் டெவலப் ஆகிச்சுன்னா இன்னும் நல்லா, அங்கே ஆக்களும் கூட தானே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். யாராவது முன்னெடுத்து செய்யணும். அது இது எப்படி எதுக்குள்ளால பாதை போகணுன்னு தெரியல. இதுக்குள்ளால போகும், இங்காலையும் போகலாம் போல. இந்த சருகுகளுக்குலாம் அந்த பாம்புகள் இருக்குமெண்டு பயப்படுறவே. என்னென்னா குட்டி பாம்பு, அந்த சுருட்டைன்றது குட்டி குட்டி பாம்பு தானே, அதுகள்லாம் பயம். இதுதான் அந்த குதிரை லயம். ஆனால் இப்போ மாடு தான் நிற்குது, ஒரு குதிரை நிற்குதான் தான் நிற்குது. அது ஒரு கருப்புக்கு தெரியா மாடா கிட்ட போனால் தான் தெரியும். மாடு மாதிரி தான் இருக்கு. திடீரென்று பார்த்துட்டு குதிரை என்னையா மாடு ஆடு எல்லாம் இருக்கு. இது டச் காலத்தில் கட்டுப்பட்ட குதிரை லயம். இப்போ முதல்ல அண்ணா சொன்னார் தானே, இந்த டச் காலத்தில் டிரான்ஸ்போர்ட்காக இங்கே நிறைய குதிரையை கொண்டு வந்திருந்தவே, அப்படி கொண்டு வந்த குதிரைகளை கட்டி வைக்கிற ஒரு இடம் தான் இது இருந்திருக்கு. கட்டி வச்சு பராமரிக்கிற ஒரு இடம்.
கிட்டத்தட்ட 300 மீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்கு. இந்த கட்டடங்கள் அந்த தூணுகளும் மட்டும் இருக்கு பாருங்க. முந்தி எப்படி இருந்திருக்குன்றது தெரியல. இல்லாட்டி அது குதிரை தான் நாங்கள் நிற்கிறது. இதுக்குள்ளெல்லாம் வருது. ஆடும் மாடும் இருந்துட்டு எப்பயாவது குதிரை வரும் போல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குதானே அந்த அரேபிய நாக்களை தான் இந்த குதிரை இதுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கேன்னு. அந்த பெருக்கு மரம் போன இடத்துல அந்த அண்ணா சொன்னார், அரேபிய நாக்கள்லாம் அந்த கொண்டு வந்து வச்சவே இல்லை, அந்த வியாபார நோக்கத்துக்காக எங்கே வரையக்குள்ள அவை கொண்டு வந்து வச்ச மரம் தான் அந்த பெருக்கு மரம். சூரியன் மறையக்குள்ள பீச்சுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ சிதைவு மட்டும்தான் இருக்குது. இதை பாருங்க, முருகக்கல் சுண்ணாம்புக்கல். இது கோயிலும் வந்து முருகக்கல் சுண்ணாம்புக்கல்லை வச்சு தான் கட்டியிருக்கிறேன். அதோட வேலைப்பாடுடைய அலங்கார வேலைப்பாடு வந்து சுடுமண்ணால் அமைக்கப்பட்ட நீர்க்குழாய்கள். அதோட வேலைப்பாடு வந்து அந்த அலங்கார வேலைப்பாடு இருக்கிற கல்லுகள், மற்ற சுடுமண்ணால் கட்டப்பட்ட நீர்க்குழாய், கோமுகி, அதில் எல்லாமே கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்த முதலாம் ராஜராஜ சோழன் அவர் பேர் பொறித்த நாணயங்கள் மாதிரியான இலச்சனைகள் எல்லாம் இங்கே இருந்திருக்கு. அப்போ அதுக்கேற்ற அதை வச்சுக்கொண்டு இவை சொல்கிறது என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அது இப்போ சிதைவுகளாக இருக்குது. நாங்கள் சும்மா இந்தியாவில் போய் பார்ப்போம். இது மூலஸ்தானம். இந்தியாலையும் இருக்கு அந்த தீர்த்தமார இது இருக்கு இங்கால உள்ளுக்கு. இந்த கோமுகின மிச்சப்பாதி உள்ளுக்கு இருக்கு. இந்த இதுல இருக்கு பாருங்க கோமுகி. இப்போ இதுல மூலஸ்தானத்துல இருந்து தீர்த்தம் வெளியில இங்கால வரும். இதுதான் அந்த சுடுமண்ணால் அமைக்கப்பட்ட என்னன்னு சொல்ற என்ன சொல்லியிருக்கிறோம்னா சுடுமண்ணால் அமைக்கப்பட்ட நீர்க்குழாய். இது புலனறுவையில் இருக்கிற சோழர் காலத்து கோயில்களுக்கும் ஒப்பாக இருக்காம அந்த டிசைன் அதெல்லாம் அதே மாதிரி இருந்தேன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா. புங்குடுதீவில் சிவன் கோயில் இருக்கு. நைனாதீவில் சிவன் கோயில் இல்லை, புங்குடுதீவில் சிவன் கோயில் இருக்கு. மூலஸ்தானத்தை தானே கற்பகிராமன் சொல்றது. முதலாம் ராஜராஜ சோழன் அந்த இதுகளும் கிடந்திருக்கு. காசுகள் பழைய நாணயங்களும் கிடந்திருக்கு. சரி, நாங்கள் இனி அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ இதில் போயிட்டு சன்செட் பார்த்துட்டு போவோம். சன்செட் பார்க்குறதுக்காண்டி வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா நைனாதீவில் அந்த தெற்கால ஐயப்பன் கோயிலுக்கிட்ட போய் காட்டினான் அந்த இடம் மாதிரி தான் இருக்குது. அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மிரிச சைடில் இருக்கிற மாதிரி தென்னை மர இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் இங்கேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நேராக போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. நல்லா இருக்குது. சன்செட் பார்ப்போம்னு வந்தால் அது பெருசாக நல்ல இதாக வேற.
இப்போ நான் முதல் தரம் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையாகவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு நெடுந்தீவு. போட் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற எல்லாம் உண்மையாக நல்லா தான் இருக்கு. நல்ல காத்தடிக்கும். இதில் ஒரு வாடி ஒன்றும் இருக்கு பாருங்க. உண்மையாக சூப்பர் இடம் உண்டு. சரி வாங்க இனி இது பார்த்தீங்கன்னா வெடியரசன் கோட்டைன்னு சொல்லி இருக்கு நெடுந்தீவில். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சொல்றதா ஒரு கதை, அதால நமக்கு வில்லங்கம் வேண்டாம். என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இப்படியே நேர போனோம்னா அங்கால கடற்கரை, சூரியன் மறைகிறத இதுல இருந்து பார்ப்போம். இந்த அமைப்பால தான் ஒரு சர்ச்சை. சரி, அதை விடுவோம். இஞ்சால இடத்தை பார்ப்போம். மரம் வளைஞ்சு நிற்குது, அதுக்கு நடுவால சூரிய அஸ்தமனம். 2 மரம் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஒன்று இங்கே இருந்து வருது, மற்ற அதுக்குள்ளார. நல்ல கிளீனா இருக்கு பாருங்க இடம். அங்கால ஒரு கோயிலும் இருக்கு. இதுல வர என்ன கோயில்? நடுவரி பிள்ளையார் கோயில். என்ன பிள்ளையார்? நெடுவரி பிள்ளையார் கோயில். நெடுவி பெரிய கோயில் இருக்கு. நடுவினி பிள்ளையார் கோயில். நான் பார்த்ததுக்குள்ள ஒரு பெரிய கோயில். நான் உள்ள வர கதவு ஆடே தள்ளி திறந்து கொண்டு போயிட்டுது. உள்ள போய் பார்ப்போம் இது என்ன கோட்டைன்றது, அதெல்லாம் போய் வாசிக்கணும். பழைய கோட்டை ஒன்று இருக்கு. நான் லைட் அடிக்கத்தான் கொஞ்சம். ஓமாம் உள்ள போயில்லை. ஐயோ கருமத்தை டோர்ச் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது போன்ல. இந்த கோட்டை வந்து மீகாமன் கோட்டையா, ஒல்லாந்தர் காலத்து மீகாமன் கோட்டை. அங்கால கிழக்கு பகல்ல கண்காணிப்பு நிலையங்கள் எல்லாம் இருந்ததாம். அதோட நிலத்துக்கு கீழே ஒரு அறையும் இருக்கா அண்டர் கிரவுண்ட்ல. வித்தியாசமா இருக்கு. 2 மாடி கட்டிடமா இருந்திருக்கு போல இது. மேலேயும் பார்த்தா கிட்ட கொண்டு போனா தான் தெரியும். இருங்க இது 2 மாடி கட்டிடமா இருந்திருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட உள்ளுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்றும் இருக்கா. பெரிய கோட்டை தான். அதோட இங்கால கண்காணிப்பு நிலையங்கள் எல்லாம் இருந்துன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஃபுல்லாக சுற்றி பார்க்கல மாதிரி
நல்ல பெரிய கோட்டை தான். இப்போ பின்னேற மண்டால இந்த பாம்பதில் எல்லாம் இருக்கு வந்து பயப்படினா 6-7 மணி ஆகுது. ஓகே, லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஓன் பண்ணி விட்டேன் நான். பாருங்க கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது 2 மாடி கட்டடமா இருந்திருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட உள்ளுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்றும் இருக்கா. பெரிய கோட்டை தான். அதோட இங்கால கண்காணிப்பு நிலையங்கள் எல்லாம் இருந்தேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஃபுல்லா சுத்தி பார்க்கலுமா தெரியல. நல்ல பெரிய கோட்டை தான். இப்போ பின்னேற மண்டால இந்த பாம்பதில் எல்லாம் இருக்கு வந்து பயப்படினா 6-7 மணி ஆகுது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7 மணி. சரி, நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். இனி போயிட்டு டெல்த்திய கேஸில் திரும்ப ஒருக்கா ரெடி ஆகிட்டு இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கால ஒரு சில இவெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறான். பீச்சில் வாலிபால் அதெல்லாம் மேலுமண்டா அதுகளுக்கு போய் பார்த்துட்டு சாப்பிட்டு படுக்க. சரி வாங்க அப்போ. இப்போ நாங்கள் திரும்ப டெல்த்திய கேஸுக்கு வந்துட்டோம். அண்ணாவோட எல்லா இடம் சுற்றி பார்த்துனாங்க. இப்போ நீங்களும் நெடுந்தீவு வாரீங்க, உங்களுக்கு நெடுந்தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் நான் அந்த விலடி இதுக்கான எங்களுக்கு மொத்த செலவு மற்றது அவற்றை நம்பர் அதில் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் போட்டு விடுறேன். நீங்களும் பார்த்தா அவரை தொடர்பு கொள்ளலாம். ஓகே வாங்க இப்போ போயிட்டு இனி திரும்ப ஃப்ரெஷ் ஆகணும். எல்லா இடமும் அலைஞ்சிட்டு வந்தது இருக்க ஃப்ரெஷ் ஆகிட்டு இரவு சாப்பாடு சாப்பிடுவோம். இல்லாட்டி ஏதாவது இவெண்ட் நடக்குதுன்னா அதையும் பார்க்கறதுக்கு ஓகே இருக்கு. இரவு நல்லா இருக்கு. இன்னும் என்ன ப்ரோ, கேம்பிங் கேம்ப் ஃபயரா?